Hey guys, welcome back to my channel. ஒரு 15 டேஸா இல்லை 20 டேஸான்னு தெரியல, கேப் விட்டாச்சு. ஏன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அந்த ஃபங்க்ஷன்னால வீடியோஸ் வந்து பண்ண முடியல. தென் பேக்ரவுண்ட் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து புறா கூண்டு, அப்புறம் இந்த சேவல் இதெல்லாம் கட்டி வைக்கிற இடம். வெளியில வந்து ரொம்ப வெயிலா இருக்கு, வீட்டுக்குள்ள வந்து அவ்வளோக்கா லைட் இல்லை. அதனால சரி புறா கூண்டுலேயே எடுத்துடலாமே, ஏன்னா அந்த லொக்கேஷன் வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருந்தது. அதனால சரி இங்கேயே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 மந்த்தில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நான் என்னென்னலாம் எனக்கு தெரியாமல் லூசுத்தனமாக பண்ணேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அப்புறம் நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறையா டவுட்ஸ் இருக்கும்ல ஒரு சிலருக்கு. அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வந்து செக்கப் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டில் ஒரே ஒரு டைம் தான் பார்த்தேன். இப்போ ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறேன். இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க கணபதி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறேன். அங்கே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. என்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே தெரியும், காலையில் போனோம் அப்படின்னா சாயந்தரம் ஆகிடும். அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், மற்றபடி அங்கே எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். என்னோடய வாய்ஸ் கரெக்டாக கேட்காது, அதனால தான் நான் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்கிறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்து எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வந்து எப்போ போகணும் நான் சொல்ல கிடையாது, நான் எப்போ போனேங்கிறத வேணால் சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 டேஸ்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனாலும் நான் ஹாஸ்பிட்டல் போகல. ஏன் அப்படின்னா செக்கப் வந்து வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து ஒரு 50 டேஸ்க்கு மேலே தான் போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்கேனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 அந்த மாதிரி டைமில் தான் நான் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது, நான் இதை வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு அப்புறமேல் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களோட கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 மந்தில் வந்து என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கின்னு வந்து ரொம்பவே ட்ரை ஆச்சு. ரொம்ப ட்ரை ஆச்சு அப்படின்னா நார்மல் ட்ரை இல்லை, நம்ம இந்த குளிர்காலத்துக்கெலாம் நம்மளுக்கு வந்து ஸ்கின்னை வந்து வெடிக்கும்ல, அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக வந்து அப்படியே கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்தது. லிப்பெல்லாம் வந்து அப்படியே தோல் உறிஞ்சு வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் வந்து அதுக்கு ஒரு வேஸ்லின் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க, இல்லை அப்படின்னா உடம்பு வந்து அது வந்து அவனும் பேசுகிறான், அவன் பாஷை உங்களுக்கு புரியாது, எனக்கும் புரியாது. இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்லின் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஸ்கின்னும் ட்ரை ஆகுமா, எல்லாத்துக்கும் இந்த சிம்டம்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. பர்டிகுலராக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் டிஃப்ரெண்ட் தெரியும். எனக்கு வந்து ஸ்கின்னு ட்ரை ஆச்சு. ஃபஸ்ட்டு 3 மந்தில் வந்து எனக்கு செம்ம குளிர் அடிக்கும், ஃபேன் ஓடாது, காற்று அடிக்காது, எதுவுமே ஆகாது. ஆனால் நான் மட்டும் நடுங்கிட்டே இருப்பேன், குளிரும். இப்போ எங்கள் ஹாலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். இந்த டைமில் வந்து உங்களுக்கே தெரியும், இந்த கிளைமேட் வந்து ஹீட்டான கிளைமேட்டு. வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது. ஆனால் எனக்கு மட்டும் குளிராகவே இருக்கும். யாராவது ஃபேன் போட்டாங்கன்னா போடாதீங்கன்னு சொன்னால் திட்டுவாங்க. அவங்களுக்குலாம் வேர்த்து ஊற்றிட்டு இருக்கும், நான் மட்டும் நடுங்கிட்டு ஜர்க்கின்லாம் போட்டுட்டு உட்காந்துருப்பேன். இங்கேருந்து வெளியில் கொஞ்சம் தூரம் கடைக்கு போகணுன்னாலோ இல்லை வேறு எங்கேயாவது போகணுன்னாலோ கூட நான் ஜர்க்கினோட தான் போவேன். ஆஃபீஸில் ஏசி போடுவாங்க, அந்த ஏசி எனக்கு செட் ஆகாது, ஏசி முன்னாடி உட்கார முடியாது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகணுன்னா ஃபஸ்ட் டைம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இப்போ நான் போனது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஓகேங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னா என்ன பண்ணோன்னு எனக்கு தெரியல. உள்ளே போயிட்டு நான் இருந்துட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்க இருந்துட்டு கிட்டு செக் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணிட்டேன்னு சொன்னேன். என்னை வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ண சொல்லலை, எனக்கு ஹாஸ்பிட்டலில் கிட்டு செக் பண்ணல. நான் செக் பண்ணதோட சரி, அந்த கிட்டை நான் எடுத்துகிட்டும் போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஏன்னா எவ்வளோ டேஸ்ன்னு கேட்டவங்க நான் 50 டேஸ்க்கு மேலே தான் போயிருந்தனால நீங்கள் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால நான் வந்து
ஸ்கேன் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் காட்ட மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். அப்போ ஸ்கேன் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்க, நான் போயிட்டேன். ஸ்கேன் எடுத்துகிட்டு அங்கேயே சொல்லிட்டாங்க, ஸ்கேன் சென்டர்லேயே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ டேஸில் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இவ்வளோ டேஸ் இவ்வளோ வீக்ஸ் ஆயிருக்கு. அதாவது ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, நான் வந்து ஒரு கணக்கு வச்சுருந்தேன். நான் வந்து 55 டேஸோ 56 நாளோ கணக்கு வச்சுருந்தேன். அங்கே போனால் அவங்க வந்து ஒரு கம்மியாக தான் சொன்னாங்க. அந்த செக்கப்பில் அதில் இருக்கும், நான் பார்த்து சொல்கிறேன், குழம்பிட்டேன். அப்போ வந்து என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க, நம்ம தான் ஜாஸ்தியாக வச்சுட்ருக்கோமான்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தோடையே ஸ்கேன் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போனோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்களா எனக்கு தெரியல. ஏதோ நோட்டு வாங்க சொன்னாங்க. அந்த நோட்டில் வந்து ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதில் அங்கே வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னா ஓபின்னு நினைக்கிறேன், இல்லை ஓபியா ஓடியான்னு தெரியல, அது ஒரு சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டு போட்டிங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்க முடியும். அதெல்லாம் செகண்ட் டைம் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டேன். டாக்டர் இருக்கிறது கூட தெரியாமல் அப்படியே வெயிட் பண்ணி சாயந்தரம் ஆயிடுச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் நம்மளுக்கு செக் பண்ணணுமோ அது எல்லாமே ஃபஸ்ட் இதுலேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நான் வந்து என்னோட அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து ஆதார் கார்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து எனக்குன்னு ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஏரியா நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நர்ஸ் கிட்ட நான் அதெல்லாம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் எனக்கான நர்ஸ் யாருன்னு சொல்லி என்னோட ஏரியா பேர் சொல்லி என்னோட அட்ரஸ் சொல்லி அவங்க கிட்ட கேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து பர்டிகுலர் டைம்ல வந்து அப்டேட் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து ஆதார் கார்டோட ஓடிபி கேட்பாங்க. அதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் ரிப்போர்ட்டை ஃபஸ்ட்டு நர்ஸ் பார்ப்பாங்க. நர்ஸ் பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட அனுப்புவாங்க. நம்மளுக்கு பிபி இருக்கா, மற்றதெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, தைராய்டு டெஸ்ட்டு இதெல்லாமே எடுத்தாங்க. எனக்கு அதோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து எனக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இதுலேயே. எனக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸே சொல்லிட்டாங்க. டாக்டர் கிட்ட போனப்போ வந்து இவ்வளோ டேஸ் ஆச்சுமா, நீங்கள் வந்து நான் பத்திரமா இருக்கணும், பேபி நல்லா இருக்குது இப்போதைக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அங்கே இருந்துட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இதுதான் வந்து ஹாஸ்பிட்டலில் எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. என்ன, நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது எதுவுமே தெரியாது, அடுத்த டைம் போகும்போது வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ வந்து ஸ்கேன் பார்த்துடலாம். ஸ்கேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள ஸ்கேன் எடுக்கும்போது என்ன ரியாக்ஷன் எப்படி எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியாது. எனக்கு வந்து அந்த மானிட்டரில் காமிச்சாங்க, இதுதான் வந்து கரு, இதுதான் வந்து பேபி அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பால் மாதிரி தான் இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டும்போது. அதை அப்படியே ஸ்கேனில் வச்சுட்டு எனக்கு அந்த மானிட்டரை திருப்பி காமிச்சாங்க. அப்போல்லாம் வந்துட்டு உண்மையாகவே என்னால் நான் இப்படி மறக்கே அடிச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. ஏன்னா சரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், போதும் நீ பேசாத. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. மானிட்டரில் வந்து எனக்கு காமிச்ச ஒரு விஷயம். இதை வந்து நான் உங்களுக்கு ஜூமிங்கில் ஃபோட்டோவில் என்னை பேச விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாத. இதை நான் வந்து ஒரு பிக்காக ஆட் பண்ணுறேன். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மட்டும் செய்கிறேன், ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த மந்த்தில் பீரியட்ஸ் டேட் ஆச்சு. ஏய், இதுக்கு மேலே நீ கத்துனா அவங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன்ல, டிஸ்டர்ப் பண்ணுறேன். 7 வீக்கு அப்புறம் 6 டேஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 6 வீக் 5 டேஸ் அப்படிலாம் என்னென்ன சைஸ், ஷேப்பு, லென்த் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுதா? மறுபடியும் சொல்லு. சைஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே இதில் இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோக்கா டீட்டெயில்ஸாக படித்து புரிஞ்சுக்கலாம், பட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு அதுலேயே ஆட் பண்ணுறேன், எப்படி உங்களுக்கு காமிச்சாங்க அப்படிங்கிறது. ஏன்னா இப்போ ஜூமிங்கில் இருக்காது, நான் சைடு பிக்சரில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கேன் இப்படி தான் வரும். ஐ திங்க் அவன் வந்து ஸ்கேனை காட்ட விட மாட்டேறான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸ்கேன் எடுக்கும்போது மட்டும் கத்திக்கிட்டே இருக்கிறான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் கத்தாமல் அமைதியாக இருந்தான். ஏண்டா காட்டக்கூடாதுன்றியா?
சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மட்டும்தான் அதிகமாக வந்திருந்தது. இதெல்லாம் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். ஸ்கேனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வெளியில் வந்து ஃபஸ்ட்டு 1200 ஆச்சு. அதுக்கப்புறம் 3 ஸ்கேன் எடுத்தேன், 4000 ஆயிடுச்சு. அப்படி தான் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃபீஸும் இருக்காது. அவங்க டேப்லெட்ஸும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே அவங்க என்னென்ன அட்வைஸ் எல்லாம் பண்ணணும், டிப்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருவாங்க. இப்படி தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டு தேர்டு அந்த 3 மாதம், அந்த 2 மாதம் நான் போகும்போது அப்படி தான் இருந்தது. செகண்ட் ஸ்கேனை வந்து, அதாவது தேர்ட் மந்த் ஸ்கேன் ஒன்று எடுத்துப்பேன். அந்த ஸ்கேனை வந்து அடுத்த டைம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு அதுக்காக. ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய்.